வணக்கம். நான் என்னுடைய பிஹெச்டி ஆய்வேடு பற்றி பேச தொடங்கினேன். சோழவந்தானூர் அரசஞ்சன்மனாரின் தமிழ் பணி, இதுதான் என்னுடைய ஆய்வேட்டினுடைய தலைப்பு. சரி, முதல்ல இவர் யாருன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. அரசஞ்சன்மனாருங்கிறவர் மிகப்பெரிய மேதை, அறிஞர், இலக்கணத்தில் கடல், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான். பிறந்தது சோழவந்தான், பணியாற்றியதெல்லாம் மதுரை சேதுபதி பள்ளி. பிறகு அங்கிருந்து அவர் தன்னுடைய பணியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த பிறகு 4ஆம் தமிழ் சங்கத்தை பாண்டித்தவர் உருவாக்கின போது அங்கே இருந்த ஆய்வறிஞர்கள் அவர் இருந்தார். இதை காட்டிலும் முக்கியமான விஷயம் சொல்கிறதா இருந்தால், கப்பலோட்டிய தமிழனாகிய வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு தொல்காப்பியத்தை பாடமாக கற்பித்தவர் அரசஞ்சன்மனார். அடுத்தது, மேலை சிவபுரி கணேசர் செந்தமிழ் கல்லூரியை பண்டிதமணி கதிரேச செட்டியார் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பெருமகனார் நம்முடைய அரசஞ்சன்மனார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கும் பல ஆண்டு காலம் இவர் ஆசிரியராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் பணிபுரிந்த இடத்தில்தான் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தபோது மகாகவி பாரதியார் அங்கு பணிகளை சேர்க்கிறார். ஒரு 4 மாதம் இருந்திருக்கிறாரு. அப்போ இவர்களெல்லாம் சந்தித்து உரையாடியிருக்காங்க. இவையெல்லாம் நம்ம இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இலங்கைக்கு போய் அங்கே இருக்கிற தமிழ் மாநாட்டில் கலந்துட்டு வந்திருக்காரு. அன்றைக்கு இருந்த பெரும் புலவர்களெல்லாம் இவருடைய அறிவு கண்டு வியந்திருக்கிறார்கள். மறுப்பிலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய ஒரு துறையே உருவான காலம் அது. ஒன்றை சொல்கிற போது அதுக்கும் மேலாக நின்று சிந்தித்து அதை மறுக்கின்ற தன்மை, அது தமிழ்நாடு பூரா புலவர்களிடையே அது இருந்திருக்குது. அதில் அரசஞ்சன்மனாருடைய மறுப்புகள் மிக புகழ் வாய்ந்தவை. சரி, இப்போ இவர் பற்றிய நூல்களை எங்கேருந்து எடுக்கிறது? இதுக்கு என்ன வழி? ஒரு செய்தி நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அரசஞ்சன்மனார் திருமணமாகி சோழவந்தானில் வாழ்ந்திருக்காரே தவிர அவருக்கு நேரடியான வாரிசுகள் இல்லை. ஆனால் அவருடைய தம்பி வழியிலே வந்த ராக்கப்ப பிள்ளை என்கின்ற ஒரு நல்லறிஞர் எனக்கு பேருதவியாக இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜோதிடத்தில் வாஸ்து சாஸ்திரத்தில் வல்லவர். அதை காட்டிலும் சிறப்பு, அரசஞ்சன்மனாருடைய நூல்கள் முழுவதையுமே மனனம் செய்து வைத்து எந்த பகுதியை கேட்டாலும் அதை பதில் சொல்வதற்கு ஏற்ற வகையில் எனக்கு பல்லாண்டு காலம் உதவியாக இருந்தார். இந்த ஆய்வு முடிகிற வரைக்கும் எனக்கு துணை நின்ற பெருமகனார் அவர்தான். அதோடு மட்டுமல்ல, அவற்றிருந்து பல நூல்களை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் நன்றியோடு என்னுடைய அந்த ஆய்வேட்டில் சொல்லியிருப்பேன். இந்த நூல்களெல்லாம் எங்கே இருக்குது? பதிப்பிக்கப்பட்ட வகையில் பார்த்தப்ப நானும் தமிழ்நாட்டிற்கு அத்தனை பழைய நூலகத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். எங்கள் தியாகராசர் கல்லூரி நூலகம், அதே போல் மதுரை தமிழ்ச்சங்க நூலகம், அதே மாதிரி தியாசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய நூலகம், மதுக்கூருங்கிற ஒரு ஊரில் அவர் பேர்லேயே ஒரு நூலகம் வச்சுருக்கிறாங்க, அங்கே மேலை சிவபுரி நூலகம். இது தவிர சென்னையில் மரமலடிகள் நூலகம், ஊவேசார் நூலகம், எல்லா நூலகத்துக்கும் போய் தேடுறேன். கன்னிமானார் நூலகம் எல்லாம் பாதிக்கு கிடையாது, பாதி கிடைக்கல. அப்போ எனக்கு பேருதவியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, செந்தமிழ் அந்தணர்னு போற்றப்படக்கூடிய இரா இளங்குமரனார். அவருடைய உதவி எனக்கு பேருதவியாக இருந்தது. என்னென்னா, அவர்கிட்ட இவர் கையில் எழுதி அச்சாகாத நூல்கள் பல வைத்திருந்தார். யார்? அரசஞ்சன்மனார் எழுதி அச்சாகாத நூல்கள் பல இருந்தேன் அவர்கிட்ட. இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு வர்றேன். இதுக்கு நான் சேகரித்த இந்த நூல்களை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய இதை தொடங்கணும். இதுக்கிடையில் இந்த தலைப்பை எடுக்கலாம்னு சொன்ன என்னுடைய தந்தையார் உடல் நலம் குன்றி மறைந்து போகிறார். எனக்கு பெரிய இழப்பு அதுதான். அவரை நம்பித்தான் நான் எடுத்தேன். அவர் இருக்கார் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். சரி, அடுத்தது என்ன? எங்கள் கைடாக இருந்த பேராசிரியர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து துறைத் தலைவராக கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் உருவான போது அதனுடைய துறைத் தலைவராக போயிட்டார். சரி, அடுத்தது என்ன? அடுத்ததாக நான் அங்கே ஜேஆர்எஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அப்போல்லாம் அறிவியலுக்கு மட்டும்தான் அதில் தேர்வு உண்டு, அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் உண்டு. ஆர்ட்ஸு, அதாவது தமிழுக்கோ ஆங்கிலத்துக்கோ கிடையாது. ஆச்சரியம் பாருங்கள், அந்த ஆண்டு தான் முதல்ல அந்த இது வந்தது.
எங்கள் பேராசிரியர் என்னை தேர்வு எழுத சொன்னார். நான் ஜேஆர்எஃப்பில் முதன்மையாக பாஸ் பண்ணி எனக்கு ஸ்டைஃபண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க, அன்றைக்கி பேராசிரியருக்கு சம்பளம் 750 ரூபா. பிஹெச்டி ஸ்டைஃபண்ட் டெல்லியிலேருந்து நமக்கு ஜேஆர்எஃப்பில் கிடைக்கிறது 1500 ரூபா. 2 பேராசிரியர் சம்பளம் எனக்கு கிடைக்க போகுது. இந்த சூழலில் நான் முழு நேரமாக இந்த ஆய்வை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தியாகராசர் கல்லூரியில் பணி வாய்ப்பு வருது. எங்கள் பேராசிரியர் ஜெயராமன் சொன்னார், எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் நீ ஒன்றை நினைவு வைத்துக்கொள், தியாகராசர் கல்லூரி பணியை நீ பெற உன்னுடைய எல்லா வகையான கல்வித்திறனையும் முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே மதிப்பெண்ணுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. அதனால் நீ போய் அதை அங்கே சேர்ந்துக்கோ, அதில் போய் இந்த பணிக்கு தேர்வில் போய் கலந்துக்கோ, நேர்முக தேர்வுக்கு போ. அதை காட்டில் முக்கியம், உன் வாழ்நாளெல்லாம் ஒரே இடத்தில் இருந்தால், அரசு கல்லூரியாக இருந்தால் உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இருந்தால் நீ சாதித்து காட்டலாம். அந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாத வார்த்தைங்க. அதே போல் அந்த 85 நான் தியாகராசர் கல்லூரி இன்டர்வியூக்கு போகிறேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. 40 பேர் வந்திருந்து கடைசியில் 2 பேர் நின்னோம். இரவு 7:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு என்னுடைய சேர்மனாக இருந்த அம்மா ராதா தியாகராஜன் அவர்கள், தலைவராக இருக்கிற கருமத்து கருணையா அவர்கள், எங்கள் பேராசிரியர் சுபா அண்ணாமலை அவர்கள், மற்றும் இருக்கிற தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி. என்ன தலைப்பு? அப்போ தான் சொல்கிறேன், சோழவந்தான் அரசன் மகனார். இலக்கண தலைப்பு உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சோழவந்தான் இருந்து கல்லூரிக்கு வந்துட்டு போக முடியுமா? வந்துட்டு போயிட முடியும். சரி, உங்களுக்கு இந்த பணியை கொடுக்குறோம். பணி கிடச்சிருச்சு. 9/9/85 நான் கல்லூரிக்கு வந்துட்டேன், பேராசிரியராக வந்துட்டேன். இப்போ பிஹெச்டி இன்னும் முடிக்கப்படலை. பேராசிரியர் அங்கே போயிட்டார். எங்கள் அப்பா அப்போ இல்லை, வேலை கிடச்சிருச்சு. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், இந்த பார்ட் டைமாக மாற்றிட்டு வேலையை தொடங்கணும். வேலையை தொடங்கணும்னு சொன்னால் அதில் நான் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள், அப்படியெல்லாம் சாதாரணமாக யாரும் பட்டிருக்க முடியாது. அது என்னன்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.